ரோப்ல வந்துருங்க. ரோப்ல வந்து கொஞ்சம் ஹெவியான ரோப்பு, நார்மல் ரோப்பு, ஹெவி ரோப்பு எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் செயின், ஹெவி செயின்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நல்ல பெரிய டாகே கட்டி போடுற அளவு ஹெவியாவே இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங் இருக்கு, பிராஸ் ஹூக்கோட ஹெவியா வருங்க. இந்த மாடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஹெவி பிராஸ் லாக் எல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமா லாக் உடைஞ்சிருதுன்னு கம்ப்ளைண்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி வரும்போதெல்லாம் இந்த லாக்ல உடையாது. இது பியூர் பிராஸ் தான், அதனால ஹெவியாவே தாங்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக் சோக் செயின் வரும். டாக் வந்து கழுத்துல வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது போடுறாங்க இல்லைங்க, அப்புறம் அழகுக்காக போட்டு விடுறது, அந்த மாதிரி சோக் செயின் வரும். சோக் செயின் இருக்கு. பாத்தீங்கன்னா பெரிய டாகுக்கு வந்து பக்கிள், இந்த மாதிரி ஸ்டீல் பக்கிள் இல்லாம கிளிப் டைப் கேட்பாங்க தெரியுங்களாங்க சார், அந்த மாதிரி கிளிப் டைப் வர்றது இருக்குங்க. இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்க வந்துருது, இந்த சைடு வந்துருது. அதனால எவ்வளவு ஹெவியான டாகுக்குமே நீங்க போடலாம். இந்த புஷ் பண்ணி இழுக்குது இல்ல, ரோப் போட்டு இழுக்கிறது வந்து இந்த இடத்துல வந்துருது. இந்த பக்கிளோட சேர்ந்து வராம தனியா வருது. தனியா வர்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டாக் என்ன இழுத்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க வருங்க. இந்த காட்டன் பெல்ட் இது வந்து பக்கிள் வந்து இந்த மாதிரி கிளிப் டைப் தான் வரும். கிளிப் டைப் வருது, ஆனா வந்து ரொம்ப இழுத்தா கூட ஒன்னும் ஆகாது. ஏன்னா இந்த இழுக்கிறது புஷ் பண்ணி இழுக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்துருது கேப். அதனால லாக் பக்கத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆமா, இழுத்தாலும் இந்த கிளிப் கலந்து வரது வராது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு பெரிய நாயினாலும் போட்டுக்கலாம். காட்டனுங்கிறதுனால இந்த வெயில் டைம்ல இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது, நைலான் போட்டா சேராது ஒரு சிலதுக்கெல்லாம், முடி கொட்டுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம காட்டனா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், பிராண்டு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்ட் டைப்ல வரும். கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க. முதுகு மேல வந்து ரொம்ப அழுத்தம் இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி வரும். போலீஸ் காலர் மாதிரி வரும். கொஞ்சம் பாக்குறதுக்கும் லுக்கா இருக்கும். இது வந்து சின்ன மினி பிரீட்ல இருந்து பெரிய டாக் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் இருக்கு. இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா இதுலயே பாடி பெல்ட்ல இந்த மாதிரி டைப் இருக்கு. இது வந்து கழுத்துக்கும் வயிற்றுக்கும் வந்துடும். கழுத்துக்கும் வயிற்றுக்கும் வர்றதுனால உங்களுக்கு வந்து டாக் வந்து உருவிட்டு போற மாதிரி இருக்காது, கழட்டிட்டு போயிடாது. வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது ஒரு சிலதெல்லாம் ஃபோர்ஸா இழுத்துட்டு போகும்போது கழட்டிட்டு போயிடுங்க பாடி பெல்ட்டை. இதுல அந்த ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து மினி சைஸ் தான், கவர் ஆயிருங்க. இது கழுத்து, இந்த சைடு கழுத்து வந்துடும், இது வயிற்றுக்கடியே வரும். நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது மினி பிரீடுக்கெல்லாம் கொஞ்சம் அழகாவும் இருக்கும். இதுலயே இன்னும் 2-3 பாடி பெல்ட் டைப் இருக்கு, காமிக்கிறேன். பாடி பெல்ட் வெரைட்டியே இன்னொன்னு இருக்குதுங்க, காட்டன். இது ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. மினி பிரீட்ல இருந்து பெரிய பிரீட் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பேக் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அதே டைப்ல இருக்கும். இது வந்து காட்டன். இது வந்து நைலான்லயே உங்களுக்கு வந்து உள்ள குஷன் வச்ச மாதிரி இருக்கும் ஒரு மாடலு. இது வந்து உள்ள நாய்க்கு வந்து ரொம்ப அழுத்தம் இருக்காது, சாஃப்டா இருக்கிற மாதிரி.